குரு ஆஸ்ட்ரோடிவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து குரு பெயர்ச்சி ஆகின்றது. இது வந்து மேஷத்தில் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு எது மாதிரியான பலன்கள் வந்து கொடுக்கும் என்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குரு பயிற்சி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஆகுது. அந்த அடிப்படையில் வந்து இப்போ ஜூன் 2ஆம் தேதி 2026 வந்து மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்வு ஏற்பட போகிறது. அந்த இடப்பெயர்வினால வந்து மேஷ ராசியில குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அந்த அந்த நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு என்ன விதமான பலன்கள் குரு பலன்லாம் ஏற்படும் என்று நம்ம கவனிச்சோம்னா, இப்போ மேஷத்திலிருந்து கடகத்துக்கு செல்வதனால கடகம் வந்து 4ஆம் இடம், குரு 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பதால் மேஷத்திலிருந்து வந்து விருச்சிகம் வந்து 8வது இடம், அதை அடுத்து வந்து குரு வந்து 7ஆம் பார்வையாக வந்து மகரத்தை பார்ப்பதால் வந்து மேஷராசிக்கு வந்து 10ஆம் இடம், அதுக்கடுத்து வந்து குரு வந்து 9ஆம் பார்வையாக வந்து மீனராசியை பார்க்கின்றது. மீனராசி வந்து மேஷத்துக்கு வந்து 12வது இடம் விரயஸ்தானம். இந்த அடிப்படையில் மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த குரு பார்வை இந்த அடிப்படையில் வந்து அது பார்க்கப்படுறதா இருக்கு. பொதுவாக வந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பது வந்து கேதுவுடைய நட்சத்திர சாயல் கொண்டு இருக்கும் நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி ஒண்ணுன்னா, அப்புறம் சிம்மத்துல இருக்க மக நட்சத்திரம், அதுக்கப்புறம் வந்து தனுசுல இருக்க மூல நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திர தனம் கொண்டது. அதனால 27 நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் வந்து கேதுவின் தன்மை கொண்டு இருக்கின்றது. பொதுவாக மேஷராசியில அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஒரு துடிப்பானது, வேகம் கொண்டது. அது மேஷராசி வந்து ஒரு நெருப்பு ராசியா இருக்கிறதுனால ஆன்மீகத்துல ஒரு விதமான புதுவிதமான தேடல், ஒரு துடிப்பு, வேகம் எல்லாமே இருக்கும். மருத்துவம் துறை சார்ந்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் நல்ல சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் இதெல்லாம் வந்து மருத்துவ சார்ந்த படிப்புகள் வந்து நல்ல ஏற்புடையதாக இருக்கும். தென் வந்து அறுவை சிகிச்சை செய்ய நிபுணராக இருப்பாங்க. போலீஸ் துறை, இராணுவம், விளையாட்டு, வாகனங்கள் பழுது பார்த்தல் இதெல்லாம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசிங்களா அஸ்வினி நட்சத்திரம் நல்ல சிறப்புடையதாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம் வந்து 4 பாதங்கள் கொண்டது. முதல் பாதம் வந்து செவ்வாயுடைய அம்சம் கொண்டது, 2வது பாதம் வந்து சுக்கிரனுடைய அம்சம் கொண்டது, 3வது வந்து புதனுடைய அம்சம், 4வது வந்து சந்திரனுடைய அம்சம். இதுல வந்து முதல் அம்சமே வந்து அந்த ராசியின் நாதனே, மேஷ ராசி நாதனே இருக்கிறதுனால ரொம்ப தைரியமான ஆற்றல், வேகம் இது இருக்கும். துருதுருப்பா எதனா செஞ்சிருவாங்க, டக்கு டக்குன்னு வேலை நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பிடிவாத குணமும் அதிகமா இருக்கும். நிதானம் இல்லாத தனம் தான். இதான் வேலை அப்பப்போ முடியணும், நீண்ட கால பெரிய திட்டங்கள்லாம் இருக்காது. அன்னன்னைக்கு வேலைக்கு அன்னன்னைக்கு கரெக்டாக முடிஞ்சுன்றதான் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நினைப்பார்கள். அது 2ஆம் பாதம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலை இலக்கியத்துறை சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். மகா சிவராத்திரிக்கெல்லாம் இன்னைக்கு அவங்களை கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொன்னாலும் நல்லது, அருமையாகவே ஆடுவாங்க. ஏன்னா அந்த நடனம் சார்ந்த அம்சம் கொண்ட சுக்கிரன் 2ஆம் பாதம் வந்து நல்ல கனெக்ட் ஆகும். 3ஆம் பாதம் வந்து புதனின் இது நல்ல படிப்பாளி கொண்டவங்களா இருப்பாங்க. மருத்துவம் சார்ந்த இதெல்லாம் 3ஆம் பாதங்காரர்களுக்கு நல்லாவே வரும். நல்ல மேத்தமெட்டிக்கல் மைண்டு நல்லா வேலை செய்யும். அதாவது அப்போ அட் ப்ரெசென்ட்ல வந்து இருக்க வேலையை நல்லா கிளீனா முடிக்கணும்ன்றத நினைப்பாங்க. ஆனா பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். ஏன்னா நெருப்பு ராசியில இருக்குது, ரொம்ப வேகமா இருக்கு, துடிப்பா இருக்கிறது. குதிரையுடன் ஆற்றல், குதிரை அதாவது அதோட குறியீடா வந்து குதிரையிட குறிக்கிறது. அஸ்வினி குமாரர்கள் அதாவது தேவர்களுக்கு வைத்தியம் பார்க்குறவங்க அஸ்வினி குமாரர்கள், சூரியனுடைய பிள்ளைகள் என்று சொல்றாங்க. அதனால அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை வந்து கேது பகவானையும் சரஸ்வதியும் வணங்குவது சிறப்பு. அது குறியீடா வந்து குதிரையை குறிக்கிறது. யோனி வந்து விலங்கு வந்து ஆண் குதிரை, மரம் வந்து ஈட்டி மரம் என்று சொல்லுவாங்க. பறவைகளில் வந்து ராஜாளி கழுகு, தேவகணம் பொருந்தியவர்கள். அதனால ஒழுக்கம் இதெல்லாம் நேர்மெல்லாம் நல்லா பக்காவா இருக்கு, நல்லா அருமையாவே இருக்கும். அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல கேது வந்து 3, 6, 11 இடத்துல இருந்தா ரொம்ப சிறப்பான நிலைப்பாடு கொண்டுதான் இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குரு பலன் வந்து கடகராசிக்கு வந்து வரப்போகுது. ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு வரும். அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 வரைக்கும் கடகராசியில் இருக்கு. அக்டோபர் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அது வந்து நவம்பர் 1க்கு பிறகு வந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போறதுனால குருவின் 9ஆம் பார்வை டைரக்டா வந்து மேஷ ராசியில விழும். அந்த 3 நட்சத்திரம் விழுறதுனால அஸ்வினி நட்சத்திரத்து மேலேயும் அந்த குரு பார்வை விழுறதுனால தந்தை வழி சொத்துக்கள், உயர்கல்வி, வெளிநாட்டு தொடர்பான படிப்புகள் இதெல்லாம் சிறப்புற்று இருக்கும்.
அதாவது அக்டோபர் 31க்கு பிறகு வந்து சிம்ம ராசியில போகும்போது மக நட்சத்திரத்துக்கு போகும்போது கேதுவுடைய நட்சத்திரத்துக்கே போகுது. அஸ்வினி நட்சத்திரத்துடைய கேது அதிபதியுடைய இன்னொரு நட்சத்திரமான மக நட்சத்திரம் போயிட்டு டைரக்டா 9ஆம் பார்வையா வந்து மேஷ ராசியை 3 நட்சத்திரம் பாக்குறதுனால இப்போ ஜூன் 2ஆம் தேதி ஏற்படுற குரு பெயர்ச்சி விட அதிச்சாரம்னா என்னது, அது குரு வந்து வேகமா போய் அதாவது மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு ஜூன் 2ல இருந்து அக்டோபர் 31 வரைக்கும் வேகமா நகருது. கடகராசி வேகமா நகர்ந்து நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து ஜனவரி 25 வரைக்கும் ஒரு 65 நாள் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தை இருந்து மறுபடியும் வந்து அது கடகராசிக்கு செல்கின்றது. அது ஏன் வந்து அங்கிருந்து மறுபடியும் ரிவர்ஸ்ல அது வேகமா வருதுன்னா அதிச்சாரம் என்று சொல்லுவாங்க. ஒரு கோள் வந்து வேகமா நகர்ந்து மறுபடியும் வந்து பழைய ராசிக்கு வர்றது, அது கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறத வந்து அதிசாரம் என்று சொல்வார்கள். அதிகம்னா விரைவு, சாரம்னா நகர்வு, வேகமாக நகர்ந்து போறது, மறுபடியும் ரிவர்ஸ்ல வர்றது, மறுபடியும் வக்கரகதியில அது வந்து கடகத்துக்கு வரும். அதனால ஒரு 65 நாள் வந்து சிம்ம ராசியில இருக்கும் பொழுது டைரக்டா வந்து 9ஆம் பார்வையாக வந்து மேஷ ராசியில படுறதுனால இன்னும் சிறப்பான காலகட்டம் தான். நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 25 வரைக்கும் மேசராசியார்கள் இன்னும் சிறப்பான காலகட்டம் இருக்கும். ஆனா இப்ப ஜூன் 2க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விரயத்துல வந்து அது இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த சுப செலவுகள்லாம் அதிகமாக ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த கோயில் விழாக்கள்ல பங்கெடுத்துக்கிறது, அது சார்ந்த செலவுகளாக ஏற்படும். 8ஆம் இடத்து 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால இன்சூரன்ஸ் வரி கட்டுறது, இது மாதிரி செலவுகள் உண்டாகும். அது 7ஆம் பார்வையாக வந்து மகராசி வந்து பார்க்கறது உங்களுக்கு வந்து 10ஆம் வீடா இருக்கிறதுனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். மேலதிகாரியின் பாராட்டு, புதிய பொறுப்புகள்லாம் ஏற்படும். எப்படி இருந்தாலும் வந்து மேஷராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏன்னா 9ஆம் பார்வையாக குரு வந்து உங்ககிட்ட பார்க்கறதுனால இன்னும் அதிகமான பணவரவு, வீடு, சொத்து, வண்டி வாகனங்கள் எல்லாமே சிறப்புட்டு இருக்கும். உங்க மூத்த சகோதரருடைய ஆதரவு கிடைக்கும். உங்க தாயாரின் உடல்நிலை நன்றாக மேம்படும். பிள்ளைகளின் படிப்பு, ஆரோக்கியம், உங்க அறிவாற்றல் திறன் எல்லாமே மேம்பட்டுதான் இருக்கும். அதுக்குள்ள செவ்வாய் வந்து மே 11 உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து உங்க சொந்த வீட்டுக்கு நகர்ந்துரும். அது இப்போ பிரசண்டா இருக்க சனியோட இருக்க செவ்வாய் வந்து நகர்ந்துரும். அதனால வந்து வருங்காலங்கள் வந்து உங்களுக்கு இந்த 7வது சனியின் தாக்கம் வந்து குருவினால வந்து ஓரளவுக்கு காக்கப்படுறதா இருக்கும். உங்களுக்கு அதான் நவம்பர் 1ஆம் தேதி ஜனவரி 25 வரைக்கும் இன்னும் பிரமாதமா இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கும் நல்லா இருக்கும். அதனால அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இப்ப ஜனவரி 2க்கு ஏற்படுற பலனை விட நவம்பர் 1க்கு அப்புறம் ஏற்படுற பலன் வந்து நல்ல இரட்டிப்பு தன்மை கொண்டதா இருக்கும். அதனால அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய இதுதான் இருக்கு. பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு நிதானத்தை கடைபிடிச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த குரு பயிற்சினால வெற்றிகரமாக அமையும். குரு பார்த்தால் கோடி நன்மைன்றதை வந்து கண்டிப்பா வந்து நவம்பர் 1க்கு அப்புறம் நீங்க இதை வந்து உணர்வுபூர்வமாக உணர்வீர்கள். உங்க பிறப்பு ஜாதகம் தசா புத்தி நல்ல பலன் இருந்தால் இன்னும் இரட்டிப்பு லாபம் கொண்டதாக இருக்கும். அதனால தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்பிடும் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க நட்பு வட்டத்தில் உருவாடுதலை பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.